அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மாம்பழம் சாப்பிடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்முடைய உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுல விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள் எல்லாமே நிறைந்து இருக்கிறதுனால, பழங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறது மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய சத்துக்கள் இருக்கு. தினம் ஒரு மாம்பழம் அப்படின்னு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய ஆரோக்கியமானது கிடைக்குது. குடல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானதே மாம்பழம் தான். குடல் ஆரோக்கியத்தில் தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்குமே எல்லாத்துக்குமே நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது, நம்முடைய உடல் நலத்திற்கு பல நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னா அது மாம்பழம் மட்டும்தான். இந்த மாம்பழத்தை உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த மாம்பழத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் நம்முடைய உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை பெற்றிருக்கக்கூடியது. அதனால தான் என்னவோ இதை பழங்களிலுடைய ராஜா அப்படின்னே சொல்கிறாங்க. குடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குதுங்க. மாம்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் தினசரி எடுத்துக்கோங்க. அதுவும் கோடை காலங்களில் அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஒரு கப் மாம்பழம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நம்மளுடைய உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய விட்டமின் சியோட அளவில் 67% கிடைச்சிடும். இருந்தாலுமே கூட நல்ல பழுத்த மாம்பழத்தை விட மாங்காயில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மாங்காயை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாம்பழம். ஏன்னா மாம்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 165 கிராம் அளவு இருக்கக்கூடிய ஒரு கப் மாம்பழத்தில் 100 கிராம் கலோரிகளுக்கு குறைவாக தான் இருக்குது. இந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றத தவிர்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலம் கழிப்பதற்கு ரொம்பவே எளிமையாக்கி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் ஏற்படாது. அதே போல் மாம்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குது. மாம்பழத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலுமே கூட அது இயற்கையானது தான். டயாபெட்டிஸ் நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றது ஆரோக்கியம் அல்ல அப்படின்றது உண்மையாக இருந்தாலுமே கூட மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க ரத்தத்தை குளுக்கோஸின் அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை அளவாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. மேலும் மாம்பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்காதீங்க, அதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. மற்றபடி மாம்பழம் நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி மாம்பழத்தில் பாலிஃபினல் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடலுக்கு பார்த்திங்கன்னா பல வகைகளில் உதவியாக இருக்கும். செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸில் இருந்து உங்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் மாம்பழத்தில் மேனிக்ஃபெரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் கலவை இருக்குது. இது பார்த்திங்கன்னா பல நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாம்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ அப்படின்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கூடவே விட்டமின் B6 இருக்குது. இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி கொடுக்கும். அதனால் நமக்கு எந்த விதமான நோயும் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். மேலும் மாம்பழத்தில் காப்பர், ஃபோலேட் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் மாம்பழத்தில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். மேலும் மாம்பழத்தில் லூடின் மற்றும் ஜெஸ்லாந்தின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய விழித்திரையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாக போகும். விழித்திரையில் படக்கூடிய கூடுதலான வெளிச்சத்தை தடுத்து கண்ணை பாதுகாத்து கொடுக்குங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் மாம்பழத்தில் இருக்குது. மாம்பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் நன்மைகளையும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாம்பழத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமானது. அதனால் அன்றாடம் நீங்கள் இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. தினசரி உங்களுடைய உணவு பட்டியலில் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே போதுங்க, எந்த பிரச்சனையுமே உடலுக்கு ஏற்படவே ஏற்படாது. பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தான் இந்த மாம்பழம்.
ஆனால் ஒரு சிலருக்கு இதனுடைய நன்மைகள் வந்து தெரியறதில்ல. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாம்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அவசியமான இந்த பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. பெண்களை மாம்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த மாம்பழங்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது மார்பக புற்றுநோயை வந்து தடுத்து கொடுக்கும், சருமத்தை வந்து பராமரித்து கொடுக்கும், பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா குர்சிடின், காலிக் அமிலம், கேம்பல் மற்றும் எலாஜிக் அமிலம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ மாம்பழம் மஞ்சளாக இருக்கிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சத்துக்கள் தான். பீட்டா கரோடின், ஆல்ஃபா கரோடின், லூடின் இது மாதிரியான கரோடினைடுகள், நார்ச்சத்துக்கள், விட்டமின் இ எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பழம் அந்த கலரில் இருக்குது. ஸோ பெண்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து இந்த மாம்பழம் கொடுக்குங்க. மாம்பழம் விட்டமின் சி, குர்சிடின் மற்றும் கரோடினைடுகள் போன்றவை எல்லாம் இருந்திருக்கிறதுனால இது சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ சருமத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மாம்பழக்கூழில் ஆல்ஃபா டோக்கரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ அதிக அளவில் இருக்குது. இது சருமத்தினுடைய உயிரணுக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் புற ஊதா கதிர்கள்ட்ட இருந்து உங்களை சருமத்தை வந்து காக்கிறதுக்கு மாம்பழங்கள் வந்து உதவியாக இருக்கும். அதே போல் மார்பக புற்றுநோய் பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் 3 புற்றுநோய்களில் ஒன்று அப்படின்னா அது மார்பக புற்றுநோய் தாங்க. இதுதான் முதலிடத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய காலிக் அமிலம், கல்டோனடிகள் போன்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பாலிஃபினால்கள் எல்லாமே மார்பக புற்றுநோய்க்கு எதிரான சுழற்சி கொண்டது. இதனால் நீங்கள் மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய்க்கு காரணமான மரபணுக்களுடைய செயல்பாட்டை வந்து தடுத்து கொடுக்கும். புற்றுநோய் கட்டிகளுடைய அளவை 73% வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் பிசிஓஎஸ் பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கு மாம்பழங்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா அதில் குறிப்பாக மா இலையில் பைட்டோகெமிக்கல் சேர்மங்கள் அதிகமாக இருக்குது. அதே போல் மையோ இனோஸ்டெட்டால் மற்றும் மங்கிபெரின் மற்றும் காமா ஒரேசினால் போன்ற பாலிஃபினால்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ இது பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி பிறப்பிறப்பினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது வெஜினோசிஸ் போன்ற வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடைய நோய் தொற்றால் உங்களுடைய பிறப்புறுப்புகளில் ஆரோக்கியம் வந்து பாதிப்படையலாம். அதனால் பிறப்புறுப்பில் ஏதாவது வீக்கம், வலி, அரிப்பு இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு மாம்பழங்கள் தாங்க ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாம்பழங்களில் முக்கியமாக பாலிஃபினால்கள் ஏராளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க மாம்பழத்தில் பீட்டா கரோடின் இருக்குது. கரோடினாய்டுகள் மற்றும் ஃபிலோனிக் அமிலம் இருக்கிறதுனால சரியான சுழற்சிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தினமும் சுமார் 85 கிராம் மாம்பழங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள், எரித்மாவின் வளர்ச்சியை வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த மாம்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் மாம்பழம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.